இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பன்னீர் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஊற வச்ச பன்னீரை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேன்ல 1/2 கப் குடமிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சீரகம், 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளியை அரைச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் துருவின பன்னீர் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர், குடமிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மூடி வச்சு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி ஆட் பண்ணா பன்னீர் கிரேவி ரெடி.